இஃப் யூ வாண்ட் டு ஹேண்டில் யோர் மனி லைக் அ ப்ரோ, இந்த ஒரு 7 மணி ரூல்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நான் உங்களோட சனாராம். வெல்கம் டு அவர் சேனல். ஃபினான்ஸ் அண்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் ரூல் ஆஃப் 72. இன்வெஸ்ட்மெண்ட் அது கரெக்டான இடத்துல பண்ணாதான் நமக்கு காசு வரும். நமக்கு காசு இன்வெஸ்ட் பண்ணி அதை பெருசாக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கு. ஆனால் இந்த காசு எப்போ டபுள் ஆகும், நம்ம கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறோமா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இந்த ரூல் வச்சு தெரிஞ்சுக்கலாம். இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க, 72. ஸோ உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்கல்ல, இயர்லி இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தரோம் அப்படின்னு. ஸோ 72 டிவைடட் பை அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டிங்கன்னா எத்தனை வருஷத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த காசு டபுள் ஆகுன்றத தெரிஞ்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்கள் இப்போ எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 6% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ 72 டிவைடட் பை 6 இஸ் 12. ஸோ 12 இயர்ஸில் உங்களோட பைசா டபுள் ஆகும். அதுவே நீங்கள் வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு 12% ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்து கிடைக்குது. அப்போ 72 டிவைடட் பை 12, 6 இயர்ஸில் உங்களோட மணி வந்து டபுள் ஆகும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் செலக்ட் பண்ணுறப்போ இந்த ஒரு ரூல் யூஸ் பண்ணிட்டு செக் பண்ணுங்க விச் இஸ் ரைட் ஃபார் யூ அண்ட் தென் இன்வெஸ்ட். செகண்ட் ரூல் 4% ரூல். நீங்கள் வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க. ஸோ எவ்ரி இயர் 4% நீங்கள் அதிலிருந்து டென்ஷன் இல்லாமல் வித்ட்ரா பண்ணி செலவு பண்ணிக்கலாம். த ரெஸ்ட் கேன் பி இன்வெஸ்டட் ஃபார் க்ரோத். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நீங்கள் வந்து ஒரு 2 crores ஃபண்ட் வந்து அக்யூமுலேட் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் 4% பர் இயர் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்போ 8 lakh பர் இயர். பர் மந்த் பார்த்தோன்னா அரௌண்ட் 66,000 நீங்கள் உங்களோட ரிட்டையர்மெண்ட் கார்பஸ்லேருந்து வித்ட்ரா பண்ணிட்டு யூ கேன் லிவ் யூர் லைஃப் கம்ஃபர்டபிளி. த ரெஸ்ட் 1.92 crores will be invested for growth. தேர்ட் ரூல் வந்து 20x ரூல். நம்ம எல்லாருக்குமே ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அட்டைன் பண்ணணும் அப்படின்னு இருக்கும், கரெக்ட் தானே? ஸோ ஒரு நம்பர் நம்ம மைண்டில் இருந்துச்சுன்னா அதுக்கு பொறுத்து நம்ம வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும், அதெல்லாம் வந்து பிளான் பண்ணிக்கலாம். எப்படி கால்குலேட் பண்ண முடியும் அதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஃபேமிலியோட எக்ஸ்பென்சஸ் பர் இயர் எவ்வளோ இருக்கோ அது இன்டூ 20 போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ஃபேமிலியோட ரெண்ட், ஃபுட், ஷாப்பிங் எல்லாமே சேர்த்து பார்த்தோன்னா ஒரு 10 lakhs per year ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ உங்களோட அந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை நீங்கள் அட்டைன் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு ஹாவ் அ கார்பஸ் ஆஃப் 2 crore to 2.5 crore. இதை நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில், சேவிங்ஸில் எல்லாத்துலேயும் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா நீங்கள் அப்படியே ஒரு ஸ்டெப் பேக் எடுத்துகிட்டு யூ கேன் ரிலாக்ஸ் அண்ட் லீட் யோர் லைஃப். ஃபோர்த் ரூல் வந்து ஃபார் அசர்ட் அலோகேஷன், 100 minus ஏஜ் ரூல். உங்களோட வயசு என்னவோ அதை நீங்கள் 100லேருந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிட்டு என்ன ஒரு நம்பர் வருதோ அவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் வந்து ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்விட்டி, ஸ்டாக்ஸ் அந்த சைடு. அண்ட் ரெஸ்ட் இருக்கக்கூடியதை நீங்கள் வந்து சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இன்கேஸ் இஃப் யூர் 30 years old, 100 minus 30 is 70. ஸோ இந்த 70 வந்து வில் கோ இன் டு ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ஆல் தோஸ் ஸ்டப்ஸ். அந்த 30% பார்த்தோம் அப்படின்னா இட் வில் பி இன் எஃப்டி, கோல்ட், or it can be in PPF, safer சைடில். ஏன்னா when you're young, if the market crashes or you lose the money, you still have the time to get it back again, to build it again. பட் கொஞ்சம் நம்ம ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னா we have to be safe. ஸோ உங்களோட ஏஜை 100லேருந்து மைனஸ் பண்ணிவிட்டு எங்கே நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஃபிஃப்த் ரூல் வந்து 10-5-3 ரூல். இது என்ன அப்படின்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கல்ல, அங்கேருந்து எவ்வளோ ரியலிஸ்டிக்காக ரிட்டர்ன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இதை வந்து ஒரு ஸ்கேம் டிடெக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் 10% ஃப்ரம் ஈக்விட்டி, 5% ஃப்ரம் டெட் அண்ட் 3% ஃப்ரம் யூர் சேவிங்ஸ் அக்கௌண்ட். யாராவது வந்துட்டு நான் 20% கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வந்து தரேன் இயர்லி அப்படின்னு சொன்னாங்கன்னா இட்ஸ் அ ரெட் ஃப்ளாக், இட்ஸ் அ ஸ்கேம். ஏன்னா நம்மள நிறைய பேர் இந்த மாதிரி நம்பி போய் விழுந்துருவோம். If you shouldn't fall அப்படின்னா you should be aware of this. Sixth one, EMI rule. இப்போ எல்லாருமே EMI வாங்கி தான் பல பொருட்களை வந்து வாங்குறோம். பட் எவ்வளோ நம்மளோட மந்த்லி நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற அந்த டேக் ஹோம் சேலரியோட பர்சன்டேஜ் EMI இருந்தால் ஹெல்தி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 40%. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு 1 lakh earn பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட எல்லா லோனும், அதாவது ஹோம் லோன், கார் லோன், பர்சனல் லோன் எல்லாமே சேர்த்து 40% தாண்டக்கூடாது, which is 40,000. நீங்கள் இன்கேஸ் 60,000க்கு வந்து EMI எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா you're just one medical emergency away from crisis. எங்கேயாவது ஒரு எக்ஸ்ட்ரா செலவு வந்ததுன்னா you'll be gone. ஸோ இன்கேஸ் உங்களோட EMI இதை விட ஜாஸ்தி இருக்குன்னா, அதாவது 40% ஆஃப் யோர் டேக் ஹோம் சேலரி விட ஜாஸ்தி இருக்குன்னா, ட்ரை டு க்ளோஸ் ஃபியூ EMIs.
புதுசாக எதுவும் வந்து வாங்காதீங்க. டோன்ட் பிரிங் இன் நியூ EMIs. நீங்கள் வந்து அவலாஞ்ச் மெத்தட் யூஸ் பண்ணலாம், ஸ்னோபால் மெத்தட் யூஸ் பண்ணலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு க்ளோஸ் த டெட் கிளவர்லி அண்ட் டூ தட். நிறைய EMI வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், பேங்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. டோன்ட் அக்செப்ட் இட் அண்ட் ஃபால் இன் டெட் ட்ராப். பி வெரி கேர்ஃபுல். 7th ரூல், கார் பையிங் ரூல். நம்ம எல்லாருக்குமே கார் வாங்கணும்னு ஆசை. பட் எந்த ரேஞ்சில் நம்ம வந்து அந்த காரை பிளான் பண்ணலாம், அதுக்கும் ஒரு ரூல் இருக்குது. உங்களோட ஆனுவல் இன்கம் எவ்வளவோ அதில் 50% தான் உங்களோட காரோட ப்ரைஸ் இருக்கணும். ஆனுவல் இன்கமோட 50%. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ஆனுவல் இன்கம் வந்து 12 lakhs per year அப்படின்னா உங்களோட காரோட ப்ரைஸ் எவ்வளவா இருக்கலாம்னா 6 lakhs வரைக்கும் தான் இருக்கணும். நீங்கள் வந்து 12 lakhs per year வந்து வாங்கிட்டு ஒரு 15 lakhs ஒரு 20 lakhsக்கு நீங்கள் வந்து ஒரு SUV வாங்குறீங்க அப்படின்னா you will show yourself as a rich person. பார்க்கறதுக்கு நீங்கள் பணக்காரங்களா இருக்கலாம், பட் you will be broke. ஏன்னா நீங்கள் காசு வந்து பே பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ரிமெம்பர் திஸ். நம்ம இப்போ வந்து செகண்ட் ஹேண்ட் காரோ இல்லை ஒரு சின்ன காரோ வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்கிரேட் பண்ணிக்கலாம். பட் இஃப் யூ கமிட் டு சம்திங் அண்ட் கார் இஸ் அ டெப்ரிஷியேட்டிங் அசட், நீங்கள் மொமெண்ட் யூ பிரிங் இட் அவுட் ஆஃப் த ஷோரூம் அந்த காரோட வேல்யூ இறங்கிட்டு தான் வரும், ஏறாது. ஸோ ரிமெம்பர் தட் when you buy a car, ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட ஆனுவல் இன்கமில் 50% தான் வந்து இருக்கணும். ஸோ இந்த 7 ரூல்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. கரெக்டாக எங்கெங்கே அதை அப்ளை பண்ணணுமோ அதை அப்ளை பண்ணுங்கள். பிகாஸ் மணி அப்படின்னு சொல்கிறப்போ இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் த மணி கம்மிங் இன்சைட். ரொம்ப முக்கியமான விஷயம்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணுறோம், எப்படி ஃபியூச்சருக்கு பிளான் பண்ணுறோம் அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ இவ்வளோ ரூல்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் 7 ரூல்ஸ் அதில் வந்து தெரிஞ்சிருக்கீங்க. அப்ளை இட் ப்ராப்பர்லி அண்ட் மேனேஜ் யுவர் ஃபினான்சஸ் பெட்டர். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு, ஃபினான்ஸ் ரிலேட்டட் அண்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, you are like I'm going to follow these rules அப்படின்னா ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் ரீல்ஸ் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். டூ ஃபாலோ மை சேனல் அண்ட் சப்போர்ட் மீ. அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.